கையில இருந்த காசெல்லாம் ஊசி எறிஞ்ச விட்டுட்டாங்க. காசெல்லாம் போயிடுச்சு. நான் ஆடாதேன்னு சொன்னேன் இவங்கிட்ட. நான் அப்பவே சொன்னேன். என்ன தடவை விளையாட போனீங்க? 2 பேரும் சொன்னேன். பாத்தியாடா அவனை? நான் ஒண்ணு சொல்லியே. ஒரு கருப்பு குத்துங்க. அப்படியே அண்ணா இன்னொரு கருப்பு குத்துங்க. அண்ணா இன்னொரு கருப்புன குத்துங்க. அண்ணா ஒரே ஒரு சவுப்புன சவுப்புல குத்துங்க. சூப்பரா. அண்ணா எடுத்துக்குறா. அண்ணா அடிங்கண்ணா. திருப்பி அடிங்கண்ணா. எனக்கு சவுப்பு, எனக்கு வெள்ளை. அண்ணா ஒரு வெள்ளைல குத்துங்க. கரெக்டா பாத்து குத்துங்க. வெள்ளை. அப்படிதானே. Double white. A white 99. White lucky. இதெல்லாம் எடுத்து அப்படியே ரெட்ல வை. ஊசி எடு. ரெடியா ஊசி எடு. அண்ணா ஊத்துங்க. இனிமே டோக்கன் கொடுக்க வேண்டாம். கொடுத்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். இதெல்லாம் வாங்க எங்க வை. நெக்ஸ்ட் சான்ஸ். ஹலோ, எனக்கு 3 சான்ஸ் இருக்கு. 2 தான் எரிஞ்சிருக்கு. 6 தடவை எரிஞ்சிங்கல்ல, இனிமே கிடையாது. ஏன் இப்படி சொல்ற தலைவா? 3 சான்ஸ்னு சொன்னா 9 தடவை எரியலாம். நான் 6 தடவை தான் எரிஞ்சிருக்கேன். சீக்கிரம் அந்த ஊசியை தாயா. தர முடியாது. அப்படி சொன்னா ஒருத்தங்க ஆட விட மாட்டோம். டேய் இத கொடுத்து அந்த ஊசியை வாங்கடா. வாங்கடா. ரெடியா ஊசியா? டோக்கன் சீக்கிரம் முடியா. ஊசில வச்சு பின் அடிச்சிடுவான். டேய் புடிடா. டேய் வாங்கடா. டேய் வாங்கடா. என்னடா? நான் போகடா. தலைவா கொஞ்சம் வெளிய வா. வாங்குறல்ல. கையடா. ஏடா. கொடுத்த காசை வாங்கிட்டு போடா. இனி டோக்கன் கொடுக்க வேண்டாம். போடா. என்ன மரியாதை? போடா. டேய் வா. ஒருத்த கூட நிக்க கூடாது. வந்துட்டாங்க அம்படியே. தைரியம் இருந்தா என்ன புடிச்சு வெளியே தள்ளுடா. வாடா. போய் டோக்கன் மாத்தி பணத்தை வாங்கிட்டு போங்க. மிஸ்டர் கொஞ்சம் இங்க வா.
சுமதி, இன்னைக்கு வாழவராயன் அடிச்சிருக்கிறாரு பாரு. நான் சினிமாவுல தான் அந்த மாதிரி பாத்துருக்கேன். நிஜமாவா? ஆமா, ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு இடி மாதிரி இருந்தது. ஐயோ ஐயோ, அது பார்க்க முடியாது. கொஞ்சம் மீன் குழம்பு ஊத்து. அதுல என்னன்னா, நான் தான் மெயின். அதுல கைய தட்டு, புதுராகத்தே நெட்டு கட்டு, கோடி மேளம் கொட்டு, இந்த ராசாவின் நெஞ்ச தொட்டு, சார், உங்களை முதலாளி கூப்பிடுறேன். ஹாய், ஜேம்ஸ் அடிச்ச ஆள் தானே அது? ஐயோ, வர முடியாது. போயா. டாடி, ஜேம்ஸ் கூப்பிட்டா நல்ல ஃபைட் பார்க்கலாம். பவுல டோக்கன் கொடு. டோக்கன் இல்ல, பின்ன அதென்ன கோழி முட்டையா? டோக்கன் தர முடியாது. அதுக்கு காரணத்தை சொல்லு. அதான் சொல்ல முடியாதுங்கிறோம்ல. சொல்ல முடியாதுன்னா எப்படி? இல்லன்னா ஆட்டத்தை ஏற கட்டியா? மிஸ்டர், உங்களுக்கு டோக்கன் தரக்கூடாதுன்னு ஆர்டர். காரணம் தெரியும்னா முதலாளி கிட்ட போய் கேளு. முதலாளியா? யாருப்பா அது? நாங்களும் காசு தானே தரோம். பேசாம டோக்கன் தடா. மரியாதையா டோக்கன் கொடுக்கணும். என்னையா அது? உன்ன மாதிரி உள்ளவன் இந்த மாதிரி சாதாரண விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடலாமா? நான் ஒருத்தர் இருக்கேன்ல, என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் நாம பேசி முடிச்சுக்கலாம். மேல அது கையெடுங்க. எடுங்க சொல்றேன்ல. உட்காரு. என்ன சொல்லுங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. முதல்ல உட்காரு. என்ன சாப்பிடுற? காஃபி சாப்பிடுறியா, டீ சாப்பிடுறியா? ஒண்ணும் வேண்டாம். வேற ஏதாவது? ஒண்ணும் வேண்டாம் சொல்றேன்ல. என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்றேன். உன் பேர் என்ன? வானவராயன். என் பேர் ஜெயராமன். எல்லாரும் பிரியமா முதலாளின்னு கூப்பிடுவாங்க. 23 வருஷமா நான் இந்த கேம்ப் சர்க்கஸ் நடத்திட்டு இருக்கேன். வா 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 வா. இதுதான் என் பொண்ணு ராணி. இவ அனிதா, என் பொண்டாட்டி. 2ஆம் தாரம். அத பத்தி எனக்கு என்ன? நீங்க எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க. நான் சொல்றது இப்ப கேளு. நீ தயவு செஞ்சு ஊசி எறிதல பங்கெடுத்துக்காது. காரணம்? வானவராயா, 50,000 ரூபாய் திருவிழா கமிட்டிக்கு இந்த இடத்துக்கு வாடகையா கொடுத்துருக்கேன். போலீஸுக்கும் பஞ்சாயத்துக்கு வேற கொடுத்துருக்கேன். மொத்தம் 200 வேலைக்காரங்க. அவங்களுக்கு சம்பளம், மத்த செலவு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10,000 ரூபாயாவது வருமானம் வந்தாதான் இதை நஷ்டம் இல்லாம நான் நடத்த முடியும். நஷ்டத்துல நடத்துங்கன்னு நானா சொன்னேன்? நான் அப்படி சொல்லல. ஆனா உன்ன மாதிரி 3-4 பேர் வந்தா நான் இழுத்து மூடிட்டு ஊருக்கு போக வேண்டியதுதான். மரணக்கிணறு, மேஜிக் ஷோ, மினி ஜூ, இதனாலலாம் ஒன்னும் பெருசா வருமானம் கிடைக்காது. ஊசி அடிக்கிறது தான் கேம்ப் சர்க்கஸோட உயிர் மூச்சு. ஊசி அடிக்கிறதுன்னு சொன்னா அது வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் இல்ல, அதுக்கு நல்ல பிராக்டிஸும் வேணும். ஊசியை குறிதவராம வீச தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு எங்களை தோக்கடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. எல்லா இடத்துலயும் உங்களை மாதிரி உள்ளவங்களோட பிரச்சனை எங்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி ஆளுங்களை எங்களோட உடனே சேர்த்துக்கிறதா எங்க வழக்கம். சொல்லு, நாம என்ன உடன்படிக்கைக்கு வரலாம்? உடன்படிக்கைக்கு நான் தயாரா இல்லைன்னா நான் இதை எடுத்து மூட வேண்டி வரும். உடன்படிக்கை என்னன்னு சொல்றீங்களா? அது என்னன்னா, இதை வந்துடுறேன். வா.
என்னாச்சு பெருசா என்ன சொன்னச்சு உடன்படிக்கை செஞ்சுக்குவாரு. பெண்ணே அவர் அந்த பக்கம் போறாரு. யாருக்கு தெரியும்? ஏய், என்னைய செஞ்சுக்கிட்டு இருக்க நீ? ஒண்ணும் இல்ல. நீ டவுன்ல கேபரே அடிக்கிட்டு இருந்தால் தானே? என் பேரு சோமு. முன்னால டவுன்ல தான் இருந்தேன். அங்க கேபரா ஆடுற வேலை. இப்போ இவங்களோட ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறேன். நீ அதுக்குள்ள எங்க போயிட்ட? அது வரைக்கும் இத வச்சுக்க, ஒரு பிரச்சனையும் நீ வரக்கூடாது. எனக்கு வேண்டாம். எண்ணி பாரு, பத்தலன்னா சொல்லு. எதுக்காக எனக்கு பணம் தரீங்க? இனிமே இங்க வந்து என்ன தொந்தரவு செய்யக்கூடாது, என் தொழிலுக்கு வேட்டு வைக்க கூடாது. அதுக்காகத்தான். என்ன ரொம்ப தப்பா நினைச்சிட்டீங்க. நான் இதை வாங்க மாட்டேன். ஊசி எரிஞ்சு பணக்காரன் ஆகலாம்னு நினைச்சு நான் இங்க வரல. நான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கேன்னு சொல்றீங்களே, உண்மையிலேயே நீங்க தான் என் தொழிலுக்கு பிரச்சனையா இருக்கீங்க. நானா? நீ என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க? யானை மயிலோட்டகம், 3 சீட்டு, மங்காத்தா, அப்புறம் மாங்காய் வியாபாரம். 4-5 குடும்பம் இதை வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. உங்க சர்க்கஸ் வந்ததுல இருந்து எங்க வாயில மண்ணு விழுந்துருச்சு. நீங்க எனக்கு பயந்து தூங்காம இருக்காதீங்க. என்னால இதை மூட வேண்டி வராது. நான் இனிமே உங்களுக்கு பிரச்சனையா இருக்க மாட்டேன். வரட்டுமா? நெல்லு. நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நான் அதிக டைம் எடுத்துக்கிறது இல்ல. இந்த பணத்தை எடுத்தப்ப என் மனசு சொல்லுச்சு நீ இதை வாங்குற ஆள்லன்னு. இருந்தாலும் கொடுத்து பார்த்தேன். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு வேலை தந்தா நீ அதை செய்வியா? உடனடியா நான் அதுக்கு எப்படி பதில் சொல்றது? அவசரம் இல்ல, 2-3 நாள்ல சொன்னா போதும். 10 பவுனுக்கு நகை, 15,000 ரூபாய் வரதட்சணை. அதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க டிமாண்டு. அவங்க தகுதியை வச்சு பாக்குறப்ப இது ஒண்ணு அதிகமா எனக்கு தெரியல. அதிகம்னு நானும் சொல்லல. கொஞ்சம் நகை இருக்கு. கையில உள்ள பணத்தையும் பைக்கை வித்து வரதையும் சேர்த்தா ஒரு 10 தேரும். மிச்சம் 5,000 வேணும். கல்யாண செலவு இருக்கு. என்னைக்கு வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்த முகூர்த்தத்திலே வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. கேட்காமல எதிர்பார்க்காமல எல்லாம் கிடைக்கிறது தான் தெய்வத்தோட செயல்னு சொல்றது என்ன? அதனாலதான் சொல்றேன், இந்த வேலையை மட்டும் வேண்டாம்னு தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அது மட்டும் இல்லண்ணே, இந்த விஷயத்துல நீங்க தலையிட்டீங்கன்னா எல்லா வகையிலும் நமக்கு தானே லாபம். ஆமாண்ணே, வனஜாவோட கல்யாணத்துக்கு பணத்தோட பற்றாக்குறை இருக்குல்ல. வேலையை ஒத்துக்கிறதா இருந்தா முதல்லயே கொஞ்சம் பணம் அட்வான்ஸா நம்ம முதலாளி கிட்ட இருந்து வாங்கிடணும். ஆமா, அது கிடைச்சிருச்சுன்னா நம்ம தங்கச்சியோட கல்யாணத்தை எதிர்பார்த்தபடியே நல்லபடியா நடத்திடலாம். தருவார், நிச்சயமா தருவாருண்ணே. கேட்காமலே பணத்தை கொடுத்தவரு கல்யாணத்துக்கு சொன்னா கொடுக்க மாட்டாரா? நான் போனா நீங்க என்ன பண்ணுவீங்க? இது நல்லா இருக்குண்ணே, நல்ல கேள்வி. அண்ணன் பிறக்காம இருந்திருந்தா நாங்க என்ன செஞ்சிருப்போம்? இதையெல்லாம் யோசிச்ச விஷயம் நடக்குமா? வாழ்க்கை நடத்தணுன்றதுக்கு கடவுள் தருவாருண்ணே. எனக்கு நம்பிக்கை இருக்கு. கொஞ்ச நாள் அண்ணன் கூட இருந்தோம்ல, அப்படி இப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் தெரியும். அதை வச்சு பார்த்துப்போம். என்னடா? ஆமா, இந்த நீ கேட்ட 10,000 ரூபாய் இதுல இருக்கு. அப்புறம் உன்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். மாசம் 2,500 ரூபாய் உனக்கு சம்பளம். ஒரு வேலை தான் இல்ல, உனக்கு தெரிஞ்ச எல்லா வேலையும் செய்யணும். என் தங்கச்சியோட கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் வேலைக்கு வருவேன். அதுக்கு தான் அப்பவே ஒத்துக்கிட்டேனே. சரி, வரேன். வா. ஜேம்ஸ் அடிச்சவன ஏன் பணம் கொடுத்து வேலைக்கு வச்சுக்கிறீங்க? அனிதா, 3 வருஷத்துக்கு முன்னே என் கூட இருந்த குமார் இந்த ஜேம்ஸ் அடிச்சு நொறுக்கணும். அன்னைக்கு நான் ஜேம்ஸ் இதே மாதிரி தான் வேலைக்கு வச்சுக்கிட்டேன். இன்னொரு ஆளை நம்ம கையில வச்சுக்கிறது எப்பவும் நல்லதுடி. உங்க ராஜதந்திரம் சூப்பர் முதலாளி. நீ சொல்லு ஜேம்ஸ், வானவராயனை வேலைக்கு வச்சது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னு சொன்னா அவனை அனுப்பிடுவீங்களா? அதுக்கு இல்ல, என்ன ஏன் கேக்குறீங்க? சும்மா தான் உன்னை கேட்டேன். முதலாளி, ஒரு விஷயம். அன்னைக்கு நீங்க தடுத்ததால அவனை சும்மா விட்டேன். இனி அவன் என்கிட்ட நேர்ல வந்து மோதனா என்ன செய்வேன்னு தெரியாது. இப்பவே சொல்லிட்டேன். நீ உருப்பட மாட்டடா ஜேம்ஸ். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்.